ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி கிரக நிலவரப்படி 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரை டெய்லி பலனை பார்த்துடலாம். இன்றைக்கி டேட்டு 30 அக்டோபர் 2025. ஃபஸ்ட்டு மேஷ ராசி ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரெக்க கட்டி பறப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் செயல் வேகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருவீங்க. குடும்பத்தோடு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுவீங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவாக சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க. ராசி சக்கரத்தில் இன்றைக்கி உங்கள் நாள் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கும் மற்ற நாளை விட. அதுதான் இங்கே சொல்லுது. மற்றபடி நீங்கள் செய்யணும்னு காரியத்தை செஞ்ச முடியும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் பண விஷயத்தில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடக்குது. பண சம்மந்தமாக ஒரு நல்ல விஷயம், எதிர்பாராத நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செய்தி உங்களை தேடி வரும். சரியா? இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு நாள் தான். ரிஷபத்துக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக என்னடா இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், மேலே யாரும் நம்ம ரெகனைஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஆதங்கம் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இன்றைக்கி அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மேலதிகாரிகள்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் உங்கள் வேலையை பாராட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா, எதனா திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கலாம். இன்றைக்கி ஏதாவது பேங்க்கில் லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்க சான்ஸ் இருக்குது. பாராட்டு கிடைக்கும். ஈவினிங்கில் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்ப்பீங்க. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுவீங்க, பழகுவீங்க. இந்த நாள் ஒரு மாதிரி சந்தோஷமாக போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு. மிதுனத்துக்கு இன்றைக்கி ஒரு வசீகரமான நாள். சொல்லணும்னு நினைக்கிறத நீங்கள் தெளிவாக பேசுவீங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக மனசில் வச்சுருக்க விஷயங்கள்லாம் ஆஃபீஸில் தெளிவாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லாபமான நாள். உங்களுக்கு தான் ஒரு ஜாக்பாட் நாள்னு சொல்லிடுவேன். சரியா? பழைய கடன் எதனா இருந்தால் எல்லாம் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா வர வேண்டியது இருந்தால் வசூலாகிடும். இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுற எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை போகிற வர வழியில் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கடகராசி நேயர்கள் இன்றைக்கி ரிலாக்ஸ் கூல். அவங்க நல்லா இன்றைக்கி ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள். குளிர்ச்சியாக இருப்பாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கணும். நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதேமாரி கண்டது சாப்பிடக்கூடாது. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி. சரியா? எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க. இன்றைக்கி குடும்ப உறுப்பினரோடு நிறைய நாள் டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்களும் உங்களுக்கு எண்ணங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். சரியான முடிவு எடுப்பீங்க. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம், ஹெல்த்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு. ஓகேவா? இன்றைக்கி ஒரு நார்மலான இன்றைக்கி சிம்ம ராசி தான் இன்றைக்கி ஜாக்பாட். சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்போவுமே பிடிச்சது வேலை. யாராவது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ரெகனைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதெல்லாமே இன்றைக்கி நடக்க போகுது. அப்புறமா என்ன, அவங்க காட்டில் மழை தான். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டுருப்பாங்க. இன்றைக்கி வேலைகளை அவங்க நினைக்கிறதெல்லாம் முடிச்சுடுவாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு தருவாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவார்டு, ரிவார்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி விஷயம். அதனால் அதை எதிர்பார்த்துருங்க. ஈவினிங்கில் பார்ட்டி, ஃபேமிலியோடு வெளியே போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான நாள். கன்னிராசிக்கு இன்றைக்கி அவ்வளவோ நாள் நல்லா இல்லை, சுமாராக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காசு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தப்பான இடத்துல போய் எதுவும் நிதியை முடக்கிடக்கூடாது. ஷேர் மார்க்கெட் அது இதில் போய்ட்டு மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் எதையுமே ஒரு பிளான் பண்ணி செய்யுங்க. அவசரப்படாதீங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய வேலையை பற்றி உங்களுக்கு அடிக்கடி இன்றைக்கி சிந்தனை வந்துட்டுருக்கும். அது மாதிரி எதனா இருந்ததுன்னா சிந்தனையோடு நிறுத்திங்க. மறுநாள் அதுக்கப்புறமா உங்களுக்கு தெளிவான புத்தி இருக்கும்போது நம்ம அதில் மூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு உஷாரான எச்சரிக்கையான நாள். துலாம் ராசி நேயர்களுக்கு
துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தான். அவங்களுக்கு வந்து தேவையான கேஷ் ஃப்ளோ இருக்கும். கேஷ் ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாத்தையும் விஷயங்களை வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. மேலும் வந்து அந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. எதனா கடன் வாங்கி சிக்கலில் மாற்றினாங்கன்னா அதுலேருந்து இன்றைக்கி தப்பிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தான் சொல்லணும். நண்பர்கள் உறவினர்களோட கொஞ்சம் ஒரு பெரிய திட்டங்கள் ஒப்புதல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. காதல் விஷயத்தில் வந்து குழப்பம் நீங்கி இனிமை கூடும். இன்றைக்கி இது ஒரு நல்ல நாள் தான் உங்களுக்கு. விருச்சிக ராசி அடுத்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் ஜாக்பாட், டபுள் ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம் விருச்சகம். ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சகத்துக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். அப்புறமா வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சுடுவாங்க இன்றைக்கி. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். எதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் லாபம் அள்ளி கொடுக்கும். 5 ரூபா வர வேண்டிய இடத்துல 6 ரூபா கிடைக்கும். அப்புறமா வந்து உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே வந்து ஜெயமாகும். ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். ஏதாவது கல்யாண காரியம் பேச வேண்டியிருந்தால் அதெல்லாம் நல்லபடியாக முடியும். ஸோ இன்றைக்கி டபுள் ஜாக்பாட் டே விருச்சகம். இன்றைக்கி டபுள் ஜாக்பாட். தனுசு ராசி நேயர்கள் வந்து இன்றைக்கி ஒரு டீப்பான திங்கிங்கில் இருப்பீங்க. மனசில் வந்து ஆழ்ந்த திங்கிங் போயிட்டுருக்கோம். எல்லா விஷயமும் பணம், வாழ்க்கை, ஃப்யூச்சர் இந்த மாதிரி சிந்தனை போயிட்டுருக்கோம். மனசில் ஒரு விதமான தெளிவு கிடைக்கும். இந்த நாளில் வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை ஏதாவது இருந்தால் அது நிறைவேறத்துக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நல்லா ஓய்வு எடுத்துங்க உடம்புக்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த நாள் வந்து ஒரு சுமாரான நாள். மகர ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நியூஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி குதூகலமாக இருப்பீங்க. ஏன்னே உங்களுக்கே புரியாது இந்த நாள் எப்படி இருக்குன்னு. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்ருப்பீங்க. பேசுகிறதால உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் சில கூட்டு தொழில்கள் வரும், சில லாபங்கள் கிடைக்கும். ராசி சக்கரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நாள் இன்றைக்கி. அதனால் எதிர்பாராத நிதி உதவி கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ரொம்ப எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை பலு குறைய சான்ஸ் இருக்குது. திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஆனால் ஒருத்தருக்கு எல்லாம் விட்டு கொடுத்து போகணும். இது ரொம்ப முக்கியம். சரியா? இன்றைக்கி ஒரு நாள், இந்த நாள் வந்து சிறப்பான நாள். கும்பராசி நேயர்களுக்கு வந்து இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆரோக்கியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. வீட்டில் வந்து எல்லா வேலையும் பிளான் பண்ணி முடிச்சுட்டு மிச்ச நேரத்தில் வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து செலவு பண்ணுவீங்க. நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்றைக்கி டைமை வந்து மிச்சம் பண்ணுறதுல கவனம் செலுத்துவீங்க. பியூட்டி பார்லருக்கு போவீங்க, ஹெல்த்துக்கு போவீங்க, ஹெல்த் கிளப்புக்கு போவீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. மனசில் வந்து மகிழ்ச்சி பொங்கும். ஏன்னு தெரியாது, ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அது. இன்றைக்கி வந்து கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு நாள். மீன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு மந்த நிலைமை மாறிடும். இனிமேல் என்னடா இதுன்னு ஒரு மாறி இருந்திருக்கும், அதெல்லாம் இனிமேல் மாறிடும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு பிடிக்கும், வேகம் எடுக்கும். வேலையில் சுணக்கமாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். முன்னேற்றம் காணும் நாள் இன்றைக்கி. அதனால் உங்களுக்கு எதனா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டார்கெட்டெல்லாம் அச்சீவ் பண்ணிவிடுங்க. கடன் பிரச்சனை எதுனா இருந்தால் அது வந்து அதுக்கான ஒரு நிதி கிடச்சி அது சீரடைஞ்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். 7 சனி நடக்குது இல்லையா, இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். நல்லா தூங்கணும். மற்றபடி இன்றைக்கி நாள் வந்து ஒரு நார்மலான நாள். இதோடு நம்ம 12 ராசி பார்த்தாச்சு. நாளைக்கு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.